பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதை தொடர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமிடத்திலே தேவனாகிய கர்த்தர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொன்ன பொழுது, ஆபிரகாம் கொஞ்சமும் தயங்காமல் ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்தும்படி மோரியா மலைக்கு சென்றார். அங்கு சென்று தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாக பலிபீடத்திலே கிடத்தி தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன்னுடைய கையை நீட்டி கத்தியை எடுத்த பொழுது, கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இதோ, பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அதை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக அதை தகன பலியிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்த அந்த ஆட்டுக்கடாவை போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்காகவும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஏராளமான நன்மைகளை நீங்களும் காண்பீர்கள். ஒருவேளை ஒரு மனிதருடைய கண்களும் காணவும் இல்லாமல், அதை யாருடைய காதும் கேட்காமல், யாருடைய இருதயத்திலும் தோன்றாமலும் இருக்கலாம். தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆபிரகாமுக்காக தேவன் அன்றைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த ஆட்டுக்கடாவை போல தம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையை போலவே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை ஒருவருடைய கண்களும் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொள்வீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.